பயங்கரமாக வெட்டுவேன். எனக்கு பேர் வந்து சப்ஜனாக்கும். வெட்டுற ஸ்டைலு ஹார்பரில் மீன் வெட்டுறவங்க இவ்வளோ வேகமாக வெட்ட மாட்டாங்க. இந்த பையன் தான் ஏதாச்சும் பையனுக்கு கல்யாணம் முடியாமல் ஒரு வயசு 35 37 ஆயாச்சு. ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க. 2 பெண்டாடி வச்சிருக்கேன். பெண்கள் தான் இருக்குவேன். அதனால பெண் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. மீன் வெட்டுறதுக்கு இப்போதான் கஷ்டப்படுது. முன்னாடிலாம் இப்போ வயசு ரொம்ப ஆனதுனால மீன் வெட்டுறது ரொம்ப கஷ்டப்படுது. முன்னாடிலாம் ரொம்ப வேகமாக வெட்டுவாரு. இப்படிதான் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஏதாவது மீன் கொடுத்தா அவருக்கு திட்டுவார். அவருக்கு வந்து ஈஸியாக வெட்டிட்டு முடிச்சுட்டு போகணும். காசிமேடு செல்வத்தை தோக்கடிச்ச ஆளு இவர் தான் இருக்கு. இவரை வச்சுதான் நாங்கள் காசிமேடு பட்டணத்தில் மீன் வெட்டு கம்பெனி போடுவோம். இவர் வெட்டுத வேகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாதப்பா. இப்படி என்ன பேர் கெட்டுவோம் ஸ்பீடா வெட்டு. அவர் வெட்டுத கத்திய பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. பெரிய கத்தியெல்லாம் கொடுத்தா என்ன பண்ண, அவருக்கு கையை பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் சின்ன கத்தி கொடுத்துருக்கோம். இவர் வந்து ராஜ்ய சப்போர்ட்ல நல்லா புளி கரைச்ச ஆளாக்கு. இப்ப வந்து இங்க வந்து புளி கரைச்சு சேரு ராஜேச புளி கரைச்சிட்டாரு. ரெடி இவர் மீன் வெட்டுற வேகத்துக்கு அங்கே குழம்பு பண்ணதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உள்ளி வேகாத நேரத்தில் மீன் எல்லாம் எடுத்து பீஸ் பண்ணிவிடுவார். இது வந்து ஒரு நேரத்துக்கு இன்னும் அடுத்த நேரத்துக்காகும். முகத்தை நம்மளுக்கு எடுக்கும்போது அந்த முடி வந்து கேமராயில் குத்துது. முடி கேமராயில் குத்துது. இப்போ முஞ்ச காட்டுங்க கொஞ்சம் பெண்ணரணும். ஓகே ஓகே. இவர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தது. இவ்வளோ மீன் இருந்தோம் இந்த மீனை வெட்டுறாருங்க. அவருக்கு வந்து வெட்டணும். ஏன்னா இவர் வந்து அந்த ஊழா சாப்பிட மாட்டார். மேக்கப் மீன் சாப்பிட மாட்டாரா. இந்த மாதிரி என்ன சொல்லு என்ன மீன் நீங்கள் கொடுத்தாலும் வெட்டிகிட்டே இருவார். பெரிய அச்சினி சுறாவாக இருந்தாலும் சரி, திருக்கை மீனாக இருந்தாலும் சரி வெட்டி சாச்சி போடுவார். பியாத்தையும் கையும் செல்லமா ஒழுங்காக இருக்கணுமா. எங்கள் பாசம் உங்களுக்கு புரியாது. நீ பேசு. ஒரு நேரத்துக்கு உள்ள மீன் ஒரு ஆளு 4 சீட்டை. இது ஒரு ஆளு 4.